விவோஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியாது. பட் ஒரு அழகான காய்கறி தோட்டம் அமைக்கணும்னா ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் வெளியே போகாமல் ஷாப் பண்ணாமல் காய்கறி தோட்டம் அமைக்க முடியும். ஸோ வீட்டிலே உங்களுக்கு அவைலபிளான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும், அந்த ஃபேண்டா பாட்டில்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில்ஸ், வேஸ்ட் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கட் பண்ணி நீங்கள் பிளான்டர்ஸாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள்லேருந்தே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெஜிடபிள் கார்டன் உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்க. அது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டனை அழுத்துனீங்கன்னா என்னோட புதிய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தோட்டத்தில் இந்த சீத்தாப்பழங்கள் கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ அதை அறுவடை பண்ணிக்கிறேன். என் பொண்ணுக்கு, குட்டி பொண்ணுக்கு சீத்தாப்பழம்னா ரொம்ப விருப்பம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ அணில் வந்து நிறைய பழங்கள் அப்படியே சாப்பிட்டு போயிருக்கு பாருங்கள். ஸோ சீத்தாப்பழம் ரொம்ப சுவையானது, ரொம்ப காமனாக நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது. எனக்கு நிறைய மரங்கள் இருக்குது, சீத்தா மரம் அங்கங்கே. ஸோ அதில் ஒரு காய்க்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பச்சை ஜாம்பக்காய்கள் கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. ஸோ நாங்கள் தோட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு அழகான சண்டே. ஸோ அறுவடை பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஃபேமிலியாகவே இன்றைக்கி கார்டனிங் தான் மார்னிங்லேருந்தே.
நம்ம கடைகள்லேருந்து வாங்குற காய்கள்லேருந்து கூட செடிகள் நட்டு வைக்கலாம். ஸோ இது நான் வீட்டு உபயோகத்துக்காக வாங்கின ஒரு பீட்ரூட். ஸோ இதுலேருந்து ஒரு புதிய பீட்ரூட் செடி எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த பீட்ரூட்டை நீங்கள் அதாவது வீட்டு உபயோகத்துக்காக குக் பண்ணுற முன்னாடி இந்த மாதிரி இந்த பாகம் இருக்கு இல்லையா, அதோட இந்த முனைப்பக்கம் அதை ஒரு திக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 இன்ச் ஒரு 2.5 இன்ச் திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் மண்ணில் ஒரு சட்டியில் நட்டு வச்சாலே புதிய செடி வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே பீட்ரூட் ஒவ்வொரு வாட்டி குக் பண்ணும்போதும் இதை கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி அப்படியே நினச்சி சேர்த்து வச்சுப்பேன். ஸோ சண்டேஸ் எல்லாம் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் இதை நட்டு வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் மண் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். இது இன்னொரு பீட்ரூட் பாருங்கள், நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் திக்காக இந்த இடத்த கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த போர்ஷனில் தான் அதோட ஸ்டெம் செல்ஸ், அதுக்கு வளர உபயோகப்படுற எல்லா செல்ஸும் இருக்கும், வயபிள் செல்ஸ் அப்படிம்போம். ஸோ இதை நீங்கள் நட்டு வைக்கும்போது புதிய செடி கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஒரு பாட்டில் இதை நட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது நான் நட்டு வச்சு ஒரு 2 வாரம் இருக்கும். அழகாக செடி முளை விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு புதிய பீட்ரூட் செடி கிடைக்கும். ஸோ இதில் பீட்ரூட் கிழங்கு எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியாது, அதை அறுவடை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் நல்லாவே அந்த செடி அழகாகவே முளைக்கும் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இந்த செடி நான் நட்டு வச்சு ஒரு 5 நாட்கள் தான் இருக்கும். செடி நல்லாவே முளை விட்டு வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு செடி இது ஒரு 3 வீக்ஸ் இருக்கும் நான் நட்டு வச்சு, நல்லாவே வருது. இது வந்து 1 மாதமான செடி பாருங்கள், பெருசாகிடுச்சு. நல்லாவே பீட்ரூட் செடி வளர்ந்து வருது பாருங்கள். ஸோ இந்த டிப்பை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படி செடிகள் வளர்ந்து வருதுன்னு எனக்கு ஃபோட்டோ அனுப்பி கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். என் ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். leodentalclinic@gmail.comக்கு மெயில் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ காய்கறி கழிவுகளை இனிமேல் தூர அப்படியே எறியாதீங்க. ஸோ அதிலேருந்து கூட ஒரு அழகான வெஜிடபிள் கார்டன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வெண்டைக்காய் விதைகள், நல்ல விளைஞ்ச பீன்ஸோட விதைகள், கத்திரிக்காய் விதை, இதெல்லாமே நம்ம காய்கறியிலேருந்து எடுத்து நீங்கள் சில்லி கூட நீங்கள் அப்படியே நட்டு வச்சாலே அதுலேருந்து செடி முளைக்கும். தக்காளியிலேருந்து அப்படியே கூட நீங்கள் தக்காளி செடிகள் முளைக்க வைக்கலாம். ஸோ இந்த அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாக்டவுன் வெஜிடபிள் கார்டன் அமையுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharan. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.